ஒரு நாள் நைட்டு காது கிளியிற மாதிரி சத்தம். சரி நின்றுடும்னு பார்த்தா நிற்கவே இல்லை. என்னன்னு எட்டி பார்த்தா எல்லாரும் ஸ்டெப்ஸில் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அது ஃபயர் எல்லாமே தெரிஞ்சுது. எடுத்தேன் பாருங்க ஓட்டம். கீழே வந்து நின்றவ தான். செம குளிர் வேற. நல்ல வேலை நான் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷூஸ்லாம் போட்டு வந்துட்டேன். யாருன்னா இந்த நேரத்தில் இந்த வேலையை பார்த்ததுன்னு நான் புலம்பிட்டே வேற இருந்தேன். பாவம் அந்த அக்காலாம் குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல், அப்படியே வந்துட்டாங்க. யூஸ்வலி வீட்டிலலாம் அடித்தா நம்ம கதவெல்லாம் திறந்து விட்டால் ஸ்மோக் போனதுக்கப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும், இல்லைன்னா நம்மளே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் சமைக்கிறப்பவே கதவெல்லாம் திறந்து விட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்மோக் ஆகாமல் தான் சமைப்போம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வந்து அவங்களே ஃபுல் பில்டிங்கையும் செக் பண்ணிவிட்டு ஃபயர் அலார்ம்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டாங்க. நான் கூட யாரோ நம்ம ஊருக்காரங்க தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் காரிடோரில் யாரோ ஸ்மோக் பண்ணதால இப்படி ஆச்சுன்னு நெக்ஸ்ட் டே சொன்னாங்க. அண்ட் அந்த பர்சனுக்கு வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.